கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையாலும் பேர் அருளாலும் அவனுடைய மார்க்கமான சத்திய தீனுல் இஸ்லாம் அகில உலக அனைத்து படைப்பினங்களின் அமைதியாக, ஆரோக்கியமாக, அனைத்திற்குமான நிரந்தரமான தீர்வாக அல்லாஹ் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை இந்த அகிலத்திற்கு அருளாக அருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய புறத்திலிருந்து அடியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் இரண்டு நிஅமத்துகள், ஒரு பெரும் பாக்கியம், இரண்டு அருள்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். ஆனால் அதனுடைய மதிப்பை மக்கள் விளங்கவில்லை, அதனுடைய அருமை பெருமைகள் என்ன என்பதை மக்களுக்கு தெரியவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுடைய புறத்திலிருந்து அகில உலகத்தின் அனைத்து மனிதர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய இரண்டு நிஅமத்தானி மக்பூனின் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இரண்டு பெரும் அருள்கொடைகளை அல்லாஹ் வழங்கியுள்ளான். ஆனால் அதனுடைய அருமதி என்ன, பெருமை என்ன என்பதை மக்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள். அந்த அருள்கொடைகளுடைய விஷயத்திலே மக்கள் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராஹ், ஒன்று இருக்கின்றதே ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வாக இருக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியம், அந்த ஆஃபியத்தும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களும் காலங்களும் பெரும் அருள்கொடையாக இருக்கின்றது. இருக்கும் வரைக்கும் மனிதர்கள் அதனுடைய அருமை பெருமையை அறிந்து கொள்வதில்லை. எப்பொழுது ஆரோக்கியம் போய்விடுமோ, எப்பொழுது ஓய்வுகள் இல்லாமல் போய்விடுமோ, அப்போதுதான் அல்லாஹ் வழங்கிய அருள்கொடைகளுடைய மதிப்பை மக்கள் விளங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் நமக்கு இந்த உலகத்தில் கிடைத்த மிக உயர்ந்த முதன்மையான பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நிகரான பாக்கியம் இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி எதுவும் கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஈமானுக்கு அடுத்து இந்த உலகத்திலே ஒரு உயர்ந்த பாக்கியம் நிஅமத் என்பதாக சொன்னால், ஃபஇன்ன அஹதன் லம் யுதா பஅதல் யகீன் கைரும் மினல் ஆஃபியா, ஈமானுக்கு அடுத்து ஒரு பெரும் பாக்கியம், ஒரு அருள்கொடை எது என்பதாக சொன்னால் கைரும் மினல் ஆஃபியா, அடியானுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஆஃபியத், அந்த ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்ற ஒரு ஜும்மாவுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய குத்பா பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கலங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெகு நேரம் அழுது விட்டு ஜும்மாவுடைய பயானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே உபதேசத்தை நிறுத்திவிட்டு அழுக ஆரம்பித்து விட்டார்கள். நீண்ட நேரமாக அழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹுல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் அதிகமாக ஆசியுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தையும் அவனிடத்திலிருந்து மன்னிப்பையும் கேளுங்கள், நமக்கு அது மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாக அந்த ஜும்மாவிலே பதிவு செய்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல ஹஜ்ரத் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது போன்ற ஒரு ஜும்மாவிலே மிம்பரிலே இருந்து பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே காம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அலல் மிம்பரி சும்ம பகா, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அழுதார்கள். சும்ம பகா, அழுது கொண்டே இருந்தார்கள். நீண்ட நேரம் பயானிலே அழுது கொண்டே இருந்தார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், ஃபகாம கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமுல் அவ்வல் அலல் மிம்பரி சும்ம பகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இந்த மெம்பரிலே கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு நான் நின்று கொண்டிருக்கின்றேன், இதே மெம்பரிலே கடந்த ஆண்டு நம்முடைய உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மெம்பரில் இருந்து நமக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்லிவிட்டு சும்ம பகா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய அந்த நினைவு அலைகளில் திரும்பவும் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது இல்லையே, அவர்களை நாம பிரிந்து விட்டோமே. அந்த பிரிவின் வலியினால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த நினைவலைகளை நினைத்து அழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இதே மெம்பரில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று அழுதுவிட்டு சொன்னார்கள், மக்களே ஸல்லல்லாஹுல் அஃவ வல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தையும் கேளுங்கள். ஃபஇன்ன அஹதன் லம் யுஅதா பஅதல் யகீன் கைரும் மினல் ஆஃபியா. ஈமானுக்கு அடுத்தது இந்த உலகத்திலே ஒரு அடியானுக்கு வழங்கப்படக்கூடிய பெரும் பாக்கியம் ஆஃபியத்தாக ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹுல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சொன்ன விதத்திலேயே இந்த உம்மத்திற்கு நினைவூட்டினார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை. அவங்க ஒரு நாள் நபி அவர்களிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனி ஷைஅன், யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே ஏதாவது கேட்பதற்கு எனக்கு ஏதாச்சும் திக்ர் துஆக்களை கற்றுத்தாருங்கள். வலமையாக அந்த துஆவை நான் என் வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப அதிகமாக கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட அல்லமனி ஷைஅன், ஒரு வார்த்தையை அல்லது ஒரு திக்ரை, ஒரு துஆவை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியினுடைய பெரிய தந்தையார் தன்னுடைய மகனாரிடத்திலே நபியிடத்திலே வந்து கேட்டாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், ஸல்லல்லாஹுல் ஆஃபியா, என்னுடைய தந்தை அவர்களே, என்னுடைய அருமையான பெரிய தந்தை அவர்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகமாக ஆஃபியத்தை கேளுங்கள். அடியான் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்க வேண்டிய ஒன்று என்பதாக சொன்னால் அதில் முதன்மையானது ஆஃபியத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்க அதையே அதிகமாக கேளுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஃபுவன் வல் ஆஃபியா, யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பையும் எனக்கு ஆரோக்கியத்தையும் வழங்குவாயாக. இந்த துஆவை என்னுடைய தந்தை அவர்களே நீங்க அதிகமாக செய்யுங்க என்பதாக சொல்லி நபி அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் போயிட்டேன், சில காலங்கள் கழித்து மீண்டும் நபி இடத்துல வந்தேன், அப்போதும் திரும்பவும் இதே கேட்டேன், அல்லமனி ஷைஅன், யா ரசூலல்லாஹ், நான் ஓதுவதற்காக எனக்கு ஏதாவது ஒரு துஆவை கற்று தாருங்களே. அப்போது நபி அவர்கள் இதையே தான் சொன்னார்கள், ஸல்லல்லாஹுல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள். இன்னும் சில காலங்கள் கழித்து மீண்டும் நான் அதையே வந்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லமனி ஷைஅன், எனக்கு துஆவை கற்றுக் கொடுங்க. அப்போது நபி அவர்கள் கேட்டுட்டு சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, இதுதான் சிறந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஃவன் வல் ஆஃபியா, யா அல்லாஹ், எனக்கு மன்னிப்பையும் எனக்கு ஆரோக்கியத்தையும் வழங்கி அருள் புரிவாயாக. ஏனென்பதாக சொன்னால் மனித வாழ்க்கையில இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் ஆரோக்கியமும் மிக அவசியமானதாக இருக்கின்றது. அதையே உங்கள் வாழ்விலே அதிகமாக துஆவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதையே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்டு வாருங்கள் என்பதாக நபி அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தையார் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விட்டு தூரமானவர்கள் அல்ல. நம் எல்லோருக்குமே, நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்குமே ஆஃபியத் மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குழப்பமான காலகட்டங்கள், நோய்கள் அதிகமாக, புதுமையான நோய்கள், கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ வகையான நோய்கள் பெருக்கெடுத்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கோ ஒன்று ஆயிரத்திலே லட்சத்திலே கோடியிலே கேள்விப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளிலும் அநேகமான குடும்பங்களிலும் பெரும் கொண்ட நோய்களினுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கேன்சர், அல்லாஹ் பாதுகாக்கணும். புற்றுநோய்களை விட்டு அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் விட்டு பாதுகாப்பானாக. லட்சத்திலே ஆயிரத்திலே ஒருவருக்கு கேன்சர் என்ற கேள்விப்பட்ட நிலைகள் மாறி நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நடமாடி கொண்டிருந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட நோய் பீடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக கேள்விப்படக்கூடிய ஒரு மிக மோசமான சூழ்நிலைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே ஆஃபியத், ஆரோக்கியம் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்திலே செய்யப்படக்கூடிய அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. துஆஉ லா யுரத்து பைனல் அதான் வல் இகாமா. பாங்கு சொல்லப்பட்ட பிறகு தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்படும். எனவே அந்த இடைப்பட்ட நேரங்கள், அது 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம், அரை மணி நேரம், எவ்வளவு நேரம் இருக்கின்றது, அந்த இடைப்பட்ட நேரம் ஆக பெருமதியான பரக்கத்துக்குரிய நேரம் நபி அவங்க சொன்னாங்க. எந்த துஆ செய்தாலும் அந்த நேரத்திலே அந்த துஆ கபூல் ஆகின்றது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்திலே செய்யப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதாக நபி அவங்க சொன்னார்.
இப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபமாதா நகூலு யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அப்போ அந்த சிறப்புக்குரிய அந்த நேரத்திலே பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்திலே எந்த துவா செய்தாலும் அது கபூலாகுதுன்னு சொல்றீங்களே, எனவே அந்த நேரத்திலே ஃபமாதா நகூல் யா ரசூலல்லாஹ், நாங்க எதை கேட்கிறது அல்லாஹ் இடத்துல, நாங்க என்ன துவா செய்யறது? ஏன்னா துவா கபூலாகக்கூடிய நேரம் தெளிவாக நீங்களே சுட்டி காட்டிட்டீங்க. இந்த நேரம் முழுவதும் துவா செய்தால் அந்த துவா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுது. எனவே நாங்க எந்த துவா செய்யறது, அல்லாஹ் இடத்துல அந்த இடத்துல எந்த துவா செய்யறதுன்னு சொல்லி அதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அந்த துவா செய்வோமே என்பதாக சொல்லி சஹாபாக்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்ப நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹுல் ஆஃபியத்து ஃபித் துன்யா வல் ஆখিরা, யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு ஆஃபியத்தை வழங்குவாயாக, ஆரோக்கியத்திற்காக அந்த நேரத்தில் துவா செய்யுங்கள் சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில எவ்வளவு ஆஃபியத் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு அவசியமாக கேட்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரிசையாக நான் சொன்ன அந்த ஹதீஸ்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு துவா கபூலாகுது, அந்த துவாவை செய்யுங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல எந்த துவா செய்யறது, அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்துல நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்க. ஏன்னா ஆஃபியத் இருந்தாதான், ஆரோக்கியம் இருந்தாதான் அமலே செய்ய முடியும். ஆரோக்கியம் இல்ல எந்த அமலுமே செய்ய முடியாது, தொழுக முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஹஜ் செய்ய முடியாது, எந்த விதமான அமல்களிலும் ஈடுபட முடியாது, நம்மால் யாரையும் பார்த்து கொள்ள முடியாது, மனைவி மக்களுக்கும் நாம் சுமைகளாக ஆகிடுவோம். எனவே துஆ கபூலாகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். அந்த ஆஃபியத் இருந்தால்தான் வாழவே முடியும், அந்த ஆஃபியத் இருந்தால்தான் உலகத்தில் அமலே செய்ய முடியும். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக 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 ஆஃபியத்துக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவு வாழ்விலே ஆஃபியத் ஆரோக்கியமான வாழ்வு அவசியம் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நிஅமத் அது ஆஃபியத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்களுடைய ஆஃபியத் ஆரோக்கியத்திலே அல்லாஹ் எவ்வளவு அக்கறை கொள்கின்றான். இதெல்லாம் கடமை, நோன்பு வைங்க, தொழுகுங்க, ஹஜ் செய்யுங்க, அமல் செய்யுங்க அப்படின்னு நல்லா விடல. அந்த அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே அடியானுக்கு ஏதேனும் இடையூறுகள் இருக்கா, அவனுடைய ஆரோக்கியத்திலே ஏதாவது அந்த நேரத்திலே அவனுக்கு தடங்கல்கள், சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் இருக்கின்றதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கமானவனாக இருக்கான். அவன் மிகப்பெரிய கிருபையாளன், அர்ஹமுர் ரஹீமனாக இருக்கின்றான். நம்முடைய விஷயத்திலே அதிகமான அக்கறையுடையவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயணத்தில் இருக்கின்றீர்களா? ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றதா? நோன்பு வைப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றதா? ஐயாமம் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர். நீங்கள் நோயாளியாக இருக்கீங்க அல்லது பயணத்துல சஃபர்ல இருக்கீங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல உங்களால் நோன்பு வைத்து கொண்டு சஃபர் செய்ய முடியாது. உலக காரியத்துக்காகவோ அல்லது மறுமை காரியத்துக்காகவோ ஒரு பயணத்துல இருக்கும் பொழுது உங்களால் நோன்பு வைக்க முடியவில்லையா? ஒன்று. இரண்டாவது, நீங்கள் மரீதா நோயாளியாக இருந்து கொண்டிருக்கீங்க, அந்த நோயின் காரணமாக உங்களால் நோன்பு வைக்க முடியவில்லையா? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், மின் ஐயாமின் உஹர். இதற்கு பதிலாக வேறு நாட்களில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது உங்களால் நோன்பு வைக்க முடியவில்லை, ஃபர்லான ரமலானுடைய நோன்பை உங்களால் வைக்க முடியவில்லை என்பதாக சொன்னால் மின் ஐயாமின் உஹர், அதற்கு பதிலாக வேறொரு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்கள், அதனால் உங்களால் நோன்பை தொடர முடியவில்லை என்பதாக சொன்னால் நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள். நீங்கள் சரியானதுக்கு பிறகு, உங்களுக்கு ஆரோக்கியம் வந்த பிறகு நீங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். அமல் செய்யும் சொல்லி அல்லாஹ் அப்படியே விடல. இயலாமை, சூழ்நிலை, சந்தர்ப்பம், நிர்பந்தம் அடியானுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ் அடியான் மீது அக்கறையுடையவனாக, இரக்கமல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மாற்று ஏற்பாடை இங்கு கற்றுத் தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கர்ப்பிணி பெண்களாக இருக்காங்க, பாலூட்டக்கூடிய தாய்மார்களாக இருக்காங்க, அவங்களால் நோன்பு வைக்க முடியல. வைக்க முடிந்தால் வைக்கலாம், வைப்பது சிறப்பு, இரட்டிப்பான நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான். ஆனா முடியல, அதனால் பாதிப்பு, தாய்க்கும் சேய்க்கும் பாதிப்பு, குழந்தைக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க அந்த நாள்ல நோன்பை விட்டு விடுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய நிலைகள் சரியானதுக்கு பிறகு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் இங்கு சலுகையை வழங்கி இருக்கின்றான். இஹ்ராமில் இருந்து கொண்டிருக்கின்றார், உம்ராவுக்காகவோ ஹஜ்ஜுக்காக ஒரு ஹாஜி போய் இருக்கின்றார். இஹ்ராமில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய உடல்ல அல்லது அவருடைய தலையில ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு. இப்ப என்ன செய்யறது? ஹஜ்ஜையோ உம்ராவையோ நிறைவு
செய்யாமல் இஹ்ராமை களையக்கூடாது, தலைமுடி இறக்கக்கூடாது. அப்படி இறக்கிட்டோம்னு சொன்னா பெரிய குற்றம், அந்த ஹஜ் உம்ராவும் நிறைவேறாமலே போயிடும். ஹஜ் உம்ராவில மிக பிரதானமான அமல் இஹ்ராம். அந்த அமலை நிறைவு செய்யும் வரைக்கும் இஹ்ராமை களையக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த இடத்துல சொல்கின்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மிர் ரஅஸிஹி. நீங்கள் இஹ்ராமில இருக்கும் பொழுது உங்களுடைய தலையிலே மிர் ரஅஸிஹி ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, நோய் ஏற்பட்டு விட்டது, புண்கள் ஏற்பட்டு விட்டது, அல்லது பேன் தொல்லைகள் அதிகமாகி உங்களுக்கு பெரும் சிரமத்தை தரக்கூடியதாக இருந்தது என்பதாக சொன்னால் நீங்கள் உடனடியாக இஹ்ராமை கலைந்து கொள்ளலாம். இன்னும் ஹஜ் செய்து முடிக்கல, உம்ராவை முடிக்கல, உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவு செய்யாமல் இஹ்ராம் கலையக்கூடாது. ஆனால் உங்களுடைய தலையில் பிரச்சனை, மிர் ரஅஸிஹி உங்கள் தலையிலே நோயின் காரணமாக பிரச்சனை இருக்கிறது என்பதாக சொன்னால் அப்போது அந்த அடியான அல்லாஹ் வழங்கக்கூடிய சலுகை, நீங்க இஹ்ராமை கலந்து கொள்ளுங்க. அதற்கு பதிலாக ஃபஃபிதியத்துன் ஃபிதியாவாக மின் சியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுசுகின், ஒன்று உங்களால் முடிந்தால் நோன்பு வையுங்கள் அல்லது சதகா கொடுங்கள், அவ் நுசுகின் இல்லை என்பதாக சொன்னால் குர்பானி கொடுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் சட்டத்தை மாற்றி தருகின்றான். அடியானுடைய ஆரோக்கியத்தினுடைய விஷயத்திலே ஆரோக்கியமாக அடியான் அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நிர்பந்தங்கள், சட்டங்கள், கடமைகள், ஃபர்லுகள் இவைகளில் அல்லாஹ் தளர்வை ஏற்படுத்த மாற்று ஏற்பாடை, அதற்கான பரிகாரங்களை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்களுடைய ஆரோக்கியம், நமக்கான அந்த ஆஃபியத் எவ்வளவு முதன்மையானதாக அல்லாஹ் ரசூல் இடத்திலே பார்க்கப்படுகிறது என்பதையும் இந்த தருணத்திலே நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆஃபியத், ஆரோக்கியம் இது மிகப்பெரிய நிஅமத். ஈமானுக்கு அடுத்து ஒரு உயர்ந்த பாக்கியம் என்பதாக சொன்னால் ஆஃபியத் என்பதாகத்தான் குர்ஆன் ஹதீஸிலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது, முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆஃபியத், இந்த ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய மதிப்புகள் தெரியறதில்லை. அதை பெருசாக நினைக்கிறது, நாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடும். நபி அவங்க சொன்னாங்க, நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆஃபியத்திற்காகவும் ஓய்வுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய நிஅமத் செஞ்சிருக்கான், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வழங்கி இருக்கான். நான் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக சிஹத்தாக நான் நடமாடி கொண்டிருக்கேன், நான் நல்ல முறையில சாப்பிடுறேன், சாப்பிடக்கூடிய உணவு நல்ல முறையில் அது வெளியாகுது, நான் நல்ல முறையில பானங்கள் தண்ணீர் அருந்துகின்றேன், அந்த தண்ணீர் சிறுநீராக வெளியாகி விடுகின்றது. இது எவ்வளவு பெரிய நிஅமத். அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை, இந்த ஆஃபியத்தை நாங்க விளங்கணும்னு சொன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல உங்களுடைய நேரங்களை கொண்டு போய் செலவு செய்யுங்க. ஒவ்வொரு மருத்துவமனையும் போய் பாருங்க. அல்லாஹ் அக்பர். மக்கள் எவ்வளவு சிரமங்கள், குழந்தைகள், சிறியவர்கள், பெரியவர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய, நோயிலே, சிரமத்திலே, சோதனையிலே அகப்பட்டு இருக்கக்கூடிய சிறியவர்கள், பெரியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், குழந்தைகள் எல்லோர்களுக்கும் விரைவான ஆஃபியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. நமக்கு உலமாக்கள் சொல்லி தராங்க, அல்லாஹ் எங்களுக்கு என்ன வழங்கி இருக்கான், நான் எவ்வளவு நல்லா இருக்கேன், எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்வையும் கண்ணியமும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கான்றதை நீங்க விளங்கணும்னு சொன்னா போய் மருத்துவமனையில ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் நின்று பாருங்க. மக்களுடைய நிலைகள், என்னென்ன பிரச்சனைகள், சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு இருக்கான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஆஃபியத்தை கேளுங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஆஃபியத், ஆரோக்கியம் நினைத்து 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 பார்த்து அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த வேண்டிய ஒரு பெரிய நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆஃபியத், ஆரோக்கியம், அல்லாஹ்வை அஞ்சி 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 பயந்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை அதிகமாக ஆசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கும் நம்முடைய உடலுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் ஆஃபியத்தை கேட்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள், உடல் அவயங்களினுடைய அந்த ஆஃபியத் எவ்வளவு மதிப்பானது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய இந்தியாவிலே, கொல்கத்தாவிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த குழந்தையினுடைய இமை மூடவே இல்லை. எப்படி நம்முடைய கண்களுடைய இமை நம்மை அறியாமலேயே தானாகவே ஒரு வினாடிக்கு பல முறை அது மூடி மூடி தானாக திறக்கும். ஏதாச்சும் தூசி வந்துச்சுன்னு சொன்னா கண்ணுடைய இரண்டு இமைகளும் தானாக மூடிக்கொள்ளும். ஆனா அந்த குழந்தைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த இமை தானாக மூடுறதில் அப்படியே திறந்தேதான் இருக்கு. என்ன ஆகும் தெரியும்? வயதானவர்கள், விவரம் தெரிஞ்சவர்களாக இருந்தா எப்படியாச்சும் ஏதாச்சும் கிளாஸை போட்டுக்கிட்டு ஏதாச்சும் பாதுகாத்துக்கலாம். பிறந்த குழந்தை தன்னை நோக்கி எது வந்தாலும் எதுவும் தெரியாது, உறுப்புகள் பெருசாக செயல்படாது, பெரும்பண்ட ஒரு சிரமம். அந்த குழந்தையை பாதுகாத்தாகணும். என்ன காரணம்? கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட இந்திய அளவிலே இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அந்த குழந்தையை பரிசோதிக்கலாம். பரிசோதித்து அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இதுதான்,
இயற்கையாகவே இந்த இமைகள் மூடி மூடி திறப்பதற்காக சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி, அது இந்த குழந்தைக்கு இப்போது சுரக்கவில்லை. இதான் பிரச்சனை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மை அறியாமலேயே அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத் அந்த இமை மூடி திறக்கின்றது, நம்மை பெரும்பொண்ட துன்ப துயரங்களிலிருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைக்கு அது திறந்து மூடுவதில்லை. காரணம், இயற்கையாக சுரக்கும் சுரப்பி சுரக்கல. அதான் பிரச்சனை. இதுக்கு என்ன தீர்வு? திரும்பவும் மருத்துவ குழு ஆய்வு செய்கின்றது. நல்ல மனிதர்கள் நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவருடைய கண்ணை, அந்த இமைகளை ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து ஒரு மருத்துவத்தை, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கின்றார்கள், ஒரு டிராப்ஸ். அந்த டிராப்ஸை அந்த குழந்தையினுடைய கண்ணிலே ஒரு சொட்டு விட்டால் அந்த குழந்தையினுடைய கண், அந்த இமை மூடி திறக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதற்கான செலவு எவ்வளவு தெரியுமா? அந்த குழந்தைக்கு அந்த ஒரு டிராப்பை விட்டால் 1 மணி நேரம் அந்த டிராப்ஸ் வேலை செய்யும். கண் திறந்து அந்த இமைகள் திறந்து மூடும். இயற்கையாக மூடுவதை போல, திறப்பதை போல அல்ல, பெரும் சிரமத்தோடு திறந்து மூடலாம். அப்படி அந்த ஒரு டிராப்புக்கான விலை 1 மணி நேரத்திற்கு 3000 ரூபாய். ஒரு நாளைக்கு 72,000 ரூபாய். ஒரு மாதத்திற்கு 22 லட்சம் ரூபாய் செலவாகின்றது இந்த கண் இமை மூடி திறப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ். ஏதோ கதைகளோ கற்பனைகளோ இல்லை அன்பு குறித்தானவர். உலகத்தில் இப்படி ஏதோ பெரும் பெரும் புதுமையான பல நோய்களிலே பல குழந்தைகள், பல பெரியவர்கள் அகப்பட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுக்கணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியாமத்தை செஞ்சிருக்க. ஒரு இமை மூடி திறப்பதற்கு ஒரு மாதத்திற்கான செலவு 22 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னா இந்த இமையினுடைய மதிப்பல்ல. அந்த இமையை சுரக்கக்கூடிய சுரப்பி, அதை மூடி திறப்பதற்கான அந்த சுரப்பியினுடைய மதிப்பு ஒரு மாதத்திற்கு 22 லட்சம் ரூபாய்ன்னு சொன்னா டோட்டல் நம்மளுடைய உடலினுடைய மதிப்பு எவ்வளவு பெருசா, எவ்வளவு பெரிய நியாமத்தை செஞ்சிருக்கான், எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய செல்வந்தர் பல லட்சங்களை செலவு செய்து ஒரு ஹார்ட் ஆபரேஷன், அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கின்றது. செய்து முடித்து ஓரளவுக்கு நார்மலானதுக்கு பிறகு மருத்துவர்கள் வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க, சார் நீங்க நல்லா குணமாயிட்டீங்க, ஆஃபியத் ஆயிட்டீங்க, உங்களுக்கு இனி எதுவும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆனா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த உணவு எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, முன்பு இருந்ததை விட 40% அளவுக்கு தான் உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கும், வேலை செய்யும், மீதி 60% வேலை செய்யாது. பல லட்சங்கள் செலவு செய்து ஆபரேஷன் செஞ்சாச்சு, ஆனா குணமாயிட்டீங்க, ஆனா 40% தான் குணமாயிருக்கீங்க, மீதி 60% அந்த பழைய ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை நீங்க இழந்துட்டீங்க, அதனால பார்த்து இருந்து. இதை சொன்ன உடனே அந்த செல்வந்தர் அழுக ஆரம்பிச்சுட்டார். ரொம்ப நேரம் அழுது கொண்டிருந்தார். மருத்துவருக்கு பயமாயிடுச்சு. சார் நாங்க என்ன சொல்லிட்டோம், உங்க உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு, நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிட்டோம், ஏன் கவலைப்படுறீங்க? இது செலவுகள்லாம் அதிகமாயிடுச்சு, பில் அதிகமாயிடுச்சு சொல்லி கவலைப்படுறீங்களா? அப்ப அந்த செல்வந்தர் சொன்னார், டாக்டர் அவர்களே, இன்னும் பல லட்சங்களை கூட கொடுக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு, பல லட்சங்களை செலவு செய்யறது கூட நான் தயார். நான் இழந்த அந்த உறுப்புகளை, நான் இழந்த அந்த ஆரோக்கியத்தை உங்களால திருப்பி தர முடியுமா? என்னுடைய இறைவன் இயற்கையாக எனக்கு கொடுத்த அந்த ஆஃபியத், இயற்கையாக கொடுத்த அந்த ஆரோக்கியம் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? என்னுடைய இறைவன் எனக்கு இயற்கையாக கொடுத்த அந்த உறுப்பினுடைய செயல்பாடு இப்போது 40% தான் உங்களுக்கு செயல்படும் சொல்றீங்க, ஆனால் அதுவும் பெரும் பிரச்சனை. சில உணவுகளை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பெரிய லிஸ்ட போட்டு கொடுக்குறீங்க. ஆனா என் இறைவன் கொடுத்த அந்த நியாமத்தான வாழ்க்கை, அந்த நியாமத்தான உறுப்பு, நான் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், பல லட்சங்கள் செலவு செய்தும் அந்த ஆஃபியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே, அல்லாஹ்வுடைய இயற்கையான அந்த இயற்கை நியாமத்தை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி நான் கவலைப்படுறேன், காசை நினைச்சு கவலைப்படலன்னு சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக, அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக 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 ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆரோக்கியத்திற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமான முறையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே, நோய்கள் சோதனைகள் எங்களுக்கு வருது. இன்னைக்கு யாருமே நோய் இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் இல்லை. உலகத்தினுடைய நியதி, மனித வாழ்க்கையினுடைய இயற்கை அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிருக்கான். நோய்கள் இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீதியிலே நாம உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கும்போது நாமளே பரவாயில்ல, பிறகு நம்மளோட பெரிய சோதனைக்குரியவராக இருக்கார், நம்மளை விட பெரிய நோயாளியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு மக்களுடைய நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நோய்கள் சோதனைகள் வருது என்பதாக சொன்னா, எதற்காக அல்லாஹ் அந்த சோதனைகளை, அந்த நோய் அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, இன்னர் ரஜுல யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சிலா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வை
ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கான். இந்த நிலைக்கு இந்த அடியானை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்த வேண்டும். இந்த உயர் பதவிகளும் இந்த கண்ணியமும் இந்த அந்தஸ்தும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கின்றான். ஆனா அந்த அந்தஸ்தை, அந்த ஈமானிய தர்ஜாவை அடைந்து கொள்வதற்கான அமல்கள் எங்களிடத்துல இருக்குதான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் எங்களுக்கு உயர்வதான் தர நினைக்கிறான். சோதனைகள் வருதே, நோய் வருதேன்னு சொல்லி நாம கவலைப்படுறோம், முடங்குறோம். ஆனா இங்க நபி அவங்க சொன்ன ஹதீஸ், நபி அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி. இங்க சொல்றாங்க சோதனைகள் வருது, சிரமங்கள் வருதுன்னு சொன்ன என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்றான். எங்களை இன்னும் உயர்வுபடுத்த, இன்னும் மேன்மைப்படுத்த அல்லாஹ் விரும்புகின்றான். இம்மையிலும் உயர்த்த விரும்புகின்றான், மறுமையிலும் உயர்த்த விரும்புகின்றான். அதற்கான தகுதியான அமல்கள் எங்களிடத்துல இருக்குதான்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். ஆனா அந்த தகுதியான அமல்கள் இது எங்களிடத்துல இல்லை. அந்த உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நிர்ணயித்த அந்த தரஜாக்களை அடைந்து கொள்வதற்கான அந்த தகுதிக்குரிய அமல்கள் எங்களிடத்துல இல்லாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமா யப்லுஹா பி அமலிஹி, அமல் இல்லாத போது ஃபமா யஸாலுல்லாஹு யப்தலீஹி பிமா யக்ரஹு ஹத்தா யப்லஹா, அல்லாஹ் நோயை கொடுக்கிறான், சில சோதனைகளை கொடுக்கின்றான். அந்த சோதனைகளில் அல்லாஹ் அவரை பொறுமை காக்க செய்கின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் மேன்மையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். எனவே சோதனைகளும் நோய்களும் எங்களுக்கான வேதனைகள் அல்ல, எங்களுடைய அந்தஸ்துகளை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துவதற்கான அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கின்றது. மருந்து இல்லாத நோய் இந்த உலகத்துல இல்லை. இது நானோ நீங்களோ அல்லது மருத்துவ உலகமோ சொன்ன வார்த்தை அல்ல. மா அன்ஸலல்லாஹு தாஅன் இலா அன்ஸல லஹு ஷிஃபாஆ, எந்த ஒரு நோயும் மருந்து இல்லாமல் இந்த உலகத்துல இல்லை. எல்லா நோய்க்கும் ஷிஃபா இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கின்றது. சரியான அந்த மருத்துவத்தை நாம் அணுகணும். அல்லாஹ்விடத்தில் அதுக்கு துஆ செய்யணும். சரியான மருத்துவரை, சரியான மருத்துவ முறையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கு. தவறான விதத்திலே மருத்துவமனைகளில் எங்களுடைய நேர காலங்களும், மருத்துவமனைகளில் எங்களுடைய செல்வங்களும், மருத்துவமனை அலைச்சல்களை விட்டும் அல்லாஹ் எங்களையும் இந்த முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. மருத்துவமனை செலவுகளையும் மருத்துவமனையினுடைய அலைச்சல்களை விட்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நோயை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், அதிலிருந்து அவன் தான் ஷிஃபா அளிக்க முடியும். எந்த மருந்து மாத்திரைக்கோ, எந்த விதமான ஊசிக்கோ, எந்த விதமான நவீன தொழில்நுட்பங்களுக்கோ எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் தான் ஷிஃபா அளிக்கக்கூடியவன். இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி, அல்லாஹ் தான் எனக்கு யஷ்ஃபீன், அவன் தான் எனக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடியவன். அவனை தவிர வேற யாராலும் எங்களுக்கு ஆரோக்கியம் அளிக்க முடியாது. அதனால தான் பெருங்கொண்ட இடத்தில் நபி அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே வார்த்தை ஸல்லுல்லாஹுல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தை அதிகமாக கேளுங்கள். ஈமானுக்கு அடுத்த ஒரு பெரிய நிஅமத் அது ஆஃபியத்தாக தான் இருக்கு. அந்த ஆஃபியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் திரும்ப 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 நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார். எனவே ஒரு மனிதருக்கு நோய் வருது, அல்லாஹ் திரும்பவும் இன்ஷா அல்லாஹ் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு ஆஃபியத்தை கொடுப்பான். ஆஃபியத்தை கொடுக்கும் போது சும்மா ஆஃபியத்தை கொடுக்கிறது இல்லை. அடியா நான் கொடுத்த சோதனையை தாங்கிட்டான், நான் கொடுத்த நோயை தாங்கிக் கொண்டான், பொறுமையோடு இருந்தான், என்னை யாரிடத்திலும் பரிகாசம் செய்யல. அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே, எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி என்னை யாரிடத்திலும் பரிகாசம் செய்யாம நான் கொடுத்த நோயை பொருந்தி கொண்டான், சோதனையை பொருந்தி கொண்டான். அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, திரும்பி கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் அல்லாஹ் ஆஃபியத்தையும் கொடுத்துறான். இரண்டாவது நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அந்த மனிதர் அந்த நோய்க்கு முன்னதாக செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சுறான். பாவங்களை விட்டும் நாம் பரிசுத்தமாக்கப்படுறோம். மூணாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய்க்கு பிறகு அந்த ஆரோக்கியம் கிடைத்ததுக்கு பிறகு சும்ம அப்தல்துஹு லஹ்மன் கைரம் மின் லஹ்மிஹி, அல்லாஹ் புதிய சதையை அவருக்கு கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த மருந்துகளாலும் எந்த மருத்துவ துறையாலும் அப்படி எந்த ஒரு விதமான புது சதையை நமக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், நபி அவங்க அல்லாஹ் சொன்னதை சொல்கின்றார்கள், சும்ம அப்தல்துஹு லஹ்மன் கைரம் மின் லஹ்மிஹி, அந்த நோய்க்கு பிறகு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்த பிறகு அல்லாஹ் புத்தம் புதிய சதைகளை, தோலை அவருக்கு கொடுக்கின்றான். மேலும் நபி அவங்க சொன்னார்கள், வ தமன் கைரம் மின் தமிஹி, அல்லாஹ் புதிய இரத்தத்தை அவருடைய உடலிலே ஓட செய்கின்றான். சும்ம யஸ்தஅனிஃபுல் அமலி, புத்தம் புது மனிதராக அவர் இந்த உலகத்துக்கு வரார். சுப்ஹானல்லாஹ். நோய்க்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி. நாம என்ன செய்யறோம்? கொஞ்சம் பொறுமையோடு நாம அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டு இருந்தோம் என்பதை அவர் சொன்னா, புதிய சதையை அல்லாஹ் கொடுக்கின்றான், புதிய இரத்தத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், புத்தம்புது மனிதராக பரிசுத்தமான நிலையிலே அல்லாஹ் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்புறான் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்று பொறுமை அவசியம், இன்னொன்று அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தணும், மூன்று அல்லாஹ்விடத்துல திரும்ப திரும்ப நாம் ஆஃபியத்துக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக சோதனைகளில்
சிரமங்களில் நோய்களுடைய தருணங்களில் பொறுமை மிக மிக அவசியமானதாக இருக்கும். ஏனென்றால் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா இரண்டு சஹாபாக்களும் அறிவிக்கிறாங்க, ஜிஹ்ரானாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அராபி, ஒரு கிராமத்து வாசி காட்டரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து நபியினுடைய முன்னாடி நின்று கொண்டு இப்படிதான் சொன்னார். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா முஹம்மத் மா வஅததனி, ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிராமத்து வாசிகள் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் காட்டுமிராண்டித்தனமாக, கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். எனவே அந்த கிராமவாசி வந்து நபியிடத்தில் சொன்னார், யா முஹம்மத் மா வஅததனி, ஓ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கொடுத்த வாதா என்ன ஆச்சு? எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? ஏதோ ஒரு விஷயம் நபியிடத்தில் கேட்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அது நடக்கும் என்பதாக சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அராபிக்கு, அந்த கிராமத்து வாசிக்கு நபி அவங்க ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. எனவே அந்த வாக்குறுதி விஷயமாக தான் நபியிடத்தில் வந்து கேட்கிறார், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா வஅததனி, எனக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபுஷிர், ஓ முஃமினே, ஒரு முஸ்லிமே, நீங்க பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பெருங்கொண்ட நபிமார்கள் அநீதத்துக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டு பொறுமையாக தான் இருந்தாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனுடைய அந்த கொடுமை தாங்க முடியாமல், அவனுடைய அந்த அதிகார போக்கை, அந்த அடக்குமுறையை பொறுத்து கொள்ள முடியாமல் மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்ததினால் அவனுக்கு எதிராக பத்வா செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க. அந்த துஆ கபூலாகிறதுக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் அல்ல, வருடங்கள், 40 வருஷம். நபிமார்களுடைய துஆ, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபிமார்களுடைய துஆ. எனவே அந்த கிராமவாசி, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? அது எப்ப நிறைவேறும், எப்ப கிடைக்கும்? நபி அவங்க சொன்னாங்க, அவசியம் பொறுமையா இருக்கு, துஆ செய்துட்டு அவசரப்படக்கூடாது. நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா, காலையில துஆ செஞ்சோமா, சாயங்காலத்துக்குள்ள கூரையை பெச்சுக்கிட்டு கொட்டிடணும் பணம். காலையில துஆ செஞ்சோமா, சாயங்காலத்துக்குள்ள என் பிரச்சனை எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடணும். பெருங்கொண்ட நபிமார்களே அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுட்டு 40 வருஷம் காத்திருந்தாங்க. எனவே அந்த மனிதருக்கு நபி அவங்க சொன்னாங்க, கிராமவாசிக்கு சொன்னாங்க, அபுஷிர், பொறுமையா இருப்பா, கண்டிப்பா நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாமலாம் போகாது, நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அவர் பொறுமை இழந்துட்டார், அவரால் பொறுமையா இருக்க முடியல. திரும்பவும் நபி இடத்துல சொன்னார், அக்ஸர்து அலைய மின் அபுஷிர் மின் அபுஷிர் மின் அபுஷிர், எவ்வளவுதான் நானும் பொறுமையா இருக்கு, சும்மா எப்ப வந்தாலும் அபுஷிர் அபுஷிர், பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்களே, அக்ஸர்து அபுஷிர் அபுஷிர், எவ்வளவுதான் பொறுமையா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகம் மாறிடுச்சு. பிலால் ரலியல்லாஹு தஆலா, அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபியினுடைய முகத்தை நாங்க பார்த்தோம், மிகவும் கோபத்தால் அவங்களுடைய முகம் சிவந்திருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீங்க பொறுமையை இழந்துட்டீங்க, இன்ன ஹாதா கத் ரத்தத்துல் புஷ்ரா, உங்களுக்கான சோபனம் திரும்பி விட்டது உங்களை விட்டுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு நோய் வந்துருச்சு, அல்லாஹ் நிச்சயமாக அதிலிருந்து எங்களுக்கு நிவாரணம் அளிப்பான். இந்த சோதனையிலிருந்து எங்களால் நிச்சயமாக மீள முடியும். நீங்க பொறுமை காருங்கள், இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி இருக்கான். பொறுமையை நீங்க இழந்ததினால் உங்களுக்கு என்பதாக நிர்ணயிக்கப்பட்ட அந்த சோபனம் உங்களை விட்டு திருப்பப்பட்டதுன்னு சொன்னான். அது உங்களை விட்டு போயிடுச்சு, பொறுமையை இழந்ததின் காரணமா. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக எவ்வளவு பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் அவனிடத்தில் ஆஃபியத்துக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காக துஆ செய்து கொண்டிருக்குமோ, நிச்சயமாக நம்மை விட்டு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக தான் இருக்கு. நமக்கெல்லாம் வரலாற்றிலே தெரியும், பொறுமையின் சிகரம் என்பதாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து சொல்லப்படும். பெருங்கொண்ட சிரமங்கள், 70 ஆண்டுகள் நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதற்கு பிறகு சில ரிவாயத்துகளில் 7 வருடம், சில ரிவாயத்துகளில் 18 வருஷங்கள் தொடர் நோயால் பாதிக்கப்பட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட, ஒருத்தரிடத்தில் கூட அல்லாஹ் எனக்கு எப்படி ஒரு நோயை கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னதே கிடையாது. கடைசியாக துஆ செஞ்சாங்க, அய்யூப் இதனாத ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்திருக்கு, நான் நோயால் அகப்பட்டிருக்கேன், நீ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ ரஹமுர் ராஹிமீனாக இருந்து கொண்டிருக்கின்றாய். அவ்வளவுதான் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த போக்குன்னு கூட சொல்லல, நீ தான் அதை எனக்கு கொடுத்தன்னு கூட சொல்லல. அல்லாஹ்வின் மீது கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டாங்க. எனவே 70 வருடங்கள் நன்றாக வாழ்ந்தாங்க. 18 வருஷம் தொடர் நோய், சாதாரணமான நோய் அல்ல, உடல் முழுவதும் கொப்பளங்கள், துர்நாற்றம் வீசக்கூடிய கொப்பளங்கள், குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள், ஊர் மக்கள் எல்லாமே அவங்களை ஒதுக்கிட்டாங்க, எல்லாமே அவங்களை விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய மனைவிக்கு பெரிய பொறுமையை கொடுத்திருந்தான்.
ஒரு சிறந்த தம்பதிகள் என்பதாகவே குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அதனாலதான் நிக்காவுடைய துஆக்கள்ல இந்த வார்த்தையை சேர்த்து சொல்வாங்க, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த அய்யூப வ ரஹீமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், அந்த அய்யூப் ரஹீமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததை போல எங்களுடைய சந்ததிகளை எங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பாயாக. அவ்வளவு பொறுமை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மொத்த குடும்பமும் ஊரும் அவங்களை விட்டு அந்த நோயின் காரணமாக துர்நாற்றத்தின் காரணமாக ஓடிட்டாங்க. ஆனா மனைவி கூடவே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தாங்க. எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க. கடைசி கட்டம் ஒண்ணுமே இல்ல, வசதி வாய்ப்புகள் இல்ல, செல்வங்கள் எல்லாமே இல்ல. கடைசியாக அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல போய் கூலி வேலை செய்து தன்னுடைய கணவரை பார்த்துக்கிட்டாங்க. கடைசியா அந்த கூலி வேலையும் மறுக்கப்பட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மனைவி அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து நம்ம வருது, நம்ம வீட்டுக்கு வந்த நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த நோய் தொற்றிடும் சொல்லி அந்த வேலையும் மறுக்கப்பட்டது. கடைசி கட்டம் தங்களுடைய தலைமுடியை அதை மொட்டையடித்து அந்த முடியை வித்து தன்னுடைய கணவரை பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு முன்மாதிரியான மனைவி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெண்களை, நம்முடைய சகோதரிகளை, நம்முடைய தாய்மார்களை அன்னை ரஹீமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை போல பொறுமையோடு கணவன்மார்களை கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கடைசி வரைக்கும் கணவனோடு இருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொறுமைக்கு அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க பரிபூர்ணமான முறையில் ஆஃபியத்தை அடைஞ்சாங்க. ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு குர்ஆன் சொல்கின்றது. 18 வருட காலங்கள் சிரமப்பட்டாங்க. மக்கள் சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க, ஏன் மனைவியே கூட சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யலாம், இவ்வளவு சிரமத்தோடு இருக்கீங்களே, நீங்க துஆ செய்து அல்லாஹ் சரியாக்கிடுவாங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, 70 வருஷமாக ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுத்த அல்லாஹ் இப்ப கொஞ்ச காலம் என்ன சோதிக்கிறான், இதை கூட என்னால பொறுத்துக்க முடியாதா, உடனே அல்லாஹ் நீக்கு நான் துஆ செய்யணுமான்னு சொல்லி கேட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அதற்கு பிறகு சோபனத்தை கொடுத்தான், அவங்களுடைய பொறுமைக்கு கூலியை கொடுத்தான், சிறந்த உடலை கொடுத்தான், அழகை கொடுத்தான், இன்னும் உறவுகளை அதிகமாக கொடுத்தான், இன்னும் செல்வத்தை 2 மடங்கு அதிகப்படியாக அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்துட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல சொன்னா, அய்யூப், நீங்க நோய்வாய்ப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த 18 வருஷத்துல உங்களுடைய குடும்பத்தார்கள், உறவுகள், ஊர் மக்கள் எல்லாம் உங்கள் விஷயத்திலே ரொம்ப அத்துமீறி நடந்துகிட்டாங்க, உங்களிடத்துல ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துகிட்டாங்க, உங்களை தூற்றி பெரும் பாவங்களை அவங்க சம்பாதிச்சுக்கிட்டாங்க. நீங்க அவங்களுக்காக துஆ செய்யுங்க, பத்வா செய்யுங்கன்னு சொல்லல. அல்லாஹ் அக்பர். என்னுடைய நபியே, நீங்க சிரமப்பட்டீங்க, அந்த தருணத்துல இந்த மக்கள் எல்லாம் கைகூட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க, நீங்க சொல்லுங்க இவங்களை நான் தண்டிக்கவா, அப்படி எல்லாம் கேட்கல. நீங்க சிரமமாக இருந்த காலத்துல உங்களுக்கு மேலும் சிரமத்தை கொடுத்த உங்களுடைய சொந்தங்கள், அந்த உறவுகள், அவங்க உங்களை சிரமப்படுத்தி இன்னும் பாவத்தை சம்பாதிச்சுட்டாங்க. நீங்க நபியாக இருக்கீங்க, அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்க. எனவே நான் நல்லா இல்ல, நான் சோதனையில் இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் நோயில இருக்கேன், என்னை யாரும் வந்து பார்க்கல, என்னை யாரும் வந்து கேட்கல, அவங்க எல்லாம் நல்லா இருக்க கூடாது, நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் கற்றுத்தரான், உங்களை தூற்றினாலும் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க, அவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு வழிகாட்டக்கூடியவனாக இருந்தான். எனவே பொறுமையின் பிரதிபலனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் சோபனத்தை தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நோய்களுடைய தருணத்தில், சோதனைகளுடைய நேரத்தில் நாம எவ்வளவு பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டிருப்போமோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விரைவாக அந்த சோதனைகள் இருந்து நோய்களில் இருந்து நம்மை வெளியாக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகவே அதிகமாக நோய் பரவக்கூடிய காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். பருவ காலத்தினுடைய சூழல் நோய் பரவக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மழை காலங்கள் வந்துருச்சுன்னு சொன்னாலே டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்கள் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது என்பது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். சிறியவர்கள், பெரியவர்கள் பாக்கி இல்லாமல் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பருவ காலத்தின் மாற்றம் நோய் பரவக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வீட்டு முற்றங்களை, வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் நாம ஊரையோ தெருவையோ சுத்தமாக வைக்கிறதில்லை, என்னுடைய வீட்டை நாங்க சுத்தமாக வைத்துக்கணும். எங்களுடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். நபி அவங்க சொன்னாங்க, எந்த வீட்டிலே அசுத்தம் அண்டி போய் இருக்கின்றதோ அது ஷைத்தானுடைய இருப்பிடம் சொன்னாங்க. எந்த வீட்டிலே ஒட்டடை அப்படியே அண்டி கிடக்குது, அது சுத்தம் செய்யப்படலையோ அது ஷைத்தானுடைய இருப்பிடம், அங்கு அவனுடைய பெரும் ஊசலாட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த வீட்டுல இரவு நேரங்கள்ல பாத்திரங்கள் கழுவப்படாமல் அசுத்தமாகவே கிடக்குதோ, இன்னைக்கு பெருங்கொண்ட குடும்பங்கள் இதுதான் நிலைமை. இரவு மதியானம் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டினுடைய தட்டுகளும் பாத்திரங்களும் அந்த வாஷ் பேஷன்ல அப்படியே தான் கிடக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. எந்த பாத்திரங்கள் கழுவப்படலையோ, எந்த பாத்திரங்கள் மூடி வைக்கப்படலையோ அதிலே முசீபத் இறங்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு நோய் வந்துருச்சுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா, அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா, இந்த ஊர்ல இருக்க டாக்டர் பார்க்கலாமா, அந்த ஊர்ல டாக்டர் பார்க்கலாமா, எதை பார்த்தாலும் தீர்வாக.
நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பொருட்களை நாம தான் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். எனவே சுற்றுப்புற சூழல் மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நோய்களுக்கான பெரும் காரணம் வரையறையற்ற உணவு பழக்க வழக்க முறைக்கு இன்னைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு நண்பர் சொன்னார், ஒவ்வொரு முறையும் ஹஜ் பெருநாளுக்கு பிறகு பெரும் முஸ்லிம் பாரம்பரிய ஊர்களினுடைய அந்த ஊரில வசிக்கக்கூடிய ஒரு நண்பர் சொன்னார், ஒவ்வொரு ஹஜ் பெருநாளுக்கு பிறகும் அதிக மௌத்துகள் விழுது. காரணம் என்னன்னு சொன்னா, வரையற்ற ஒரு கட்டுப்பாடற்ற அந்த உணவு, எது சேராதோ எது சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகளை விட்டு நாம் தவிர்த்திருப்பது அதுவும் நமக்கு நல்லது. அதுவும் ஒரு ஆஃபியத், அதுவும் ஒரு மருத்துவமாக தான் இருக்கு, அதுவும் நமக்கான ஒரு ஆரோக்கியமாக இருந்துகிட்டு இருக்கு. எனவே அந்த கட்டுப்பாடற்ற அந்த உணவு முறைதான் பெருங்கொண்ட நோய்களுக்கும் மரணங்களுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட், அதை சாப்பிட்டு விட்டு ஃபாஸ்டா மண்ணரிக்கு போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதிகமான முறையில ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள். முதல்ல ஒரு தெருவுல ஒரு ஊர்ல ஒன்னோ ரெண்டோ தான் பார்க்க முடியும். சாப்பிடலாம், நல்லா தடுக்கலாம் சொல்லல. ருசியான உணவு, சுவையான உணவு சாப்பிடக்கூடாதா? ஒரு நல்ல வீட்டுல அவ்வளவு ருசியா செய்ய மாட்டாங்க, கடையில தான் செய்வாங்க. இது சாப்பிடுறது குற்றமா? இல்லவே இல்லை. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் தான் சொல்றான். ஹலாலான எந்த உணவாக இருந்தாலும் தாராளமா சாப்பிடுங்க, அதுல எந்த தடையும் இல்லை. ஆனா வரம்பு மீறும்போது ஏதோ மாசத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் சாப்பிடுறதுனால தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், வெளியில ஹோட்டல்கள்ல மக்களுடைய கூட்டங்களையும் அந்த ஹோட்டல்களுடைய உணவுகளை பரிமாறக்கூடிய அந்த வாலிபர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ இவர்களுடைய கூட்டங்களையும் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், எந்த வீட்லயுமே சமையல் நடக்கிறதே இல்லைன்ற மாதிரி தான் தெரியும். பெருங்கொண்ட வீடுகள்ல வீட்டுல சமைக்கிறதே இல்ல பலக்கு. ஏன்னா காலையில மாலையில இரவு எல்லா நேரத்திலும் ஹோட்டல்ல கூட்டம் தான். அந்த உணவுகளை சப்ளை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. எனவே ஒரு கட்டுப்பாடற்ற வரையறையற்ற அந்த உணவு பழக்க வழக்க முறைகள் இன்னைக்கு பெரும் நோயாக மாறி இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியா, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அந்த வழிமுறை கூட இன்னைக்கு மனித சமுதாயத்திடத்துல விளக்கம் இல்லை, தெளிவில்லை என்பதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். சாப்பிடுறோம், எனக்கு சாப்பாடு கையில இருந்து வாயில எடுத்து வாய்க்குள்ள போச்சு வயிற்றுக்குள்ள இறங்கிடுது. இதுல என்னங்க வழிமுறை? அல்லாஹ்வுடைய நல்லடியா, ஹதீஸலா இருக்கட்டும், இன்றைக்கு மருத்துவ உலகத்தினுடைய வழிமுறையாக இருக்கட்டும், சாப்பாடை சாப்பிடும் போது சாப்பாட்டுடைய சிந்தனை தான் இருக்கும். உணவு சாப்பிடுறோம், இன்னைக்கு டிவி பார்த்து கொண்டு அல்லது மொபைல்களை பார்த்து கொண்டு சாப்பிடுவதனால அந்த உணவால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் முற்றிலுமாக இழந்துருவாங்க. இது மருத்துவ உலகம் சொல்கின்றது. சாப்பாட்டுல கவனத்தை செலுத்துங்க, அதை ரசிச்சு ருசிச்சு உமிழ் நீரோடு கலந்து சாப்பிட்டால் தான் அதில் ஜீரண சக்தி, அதனுடைய உணவு மூலமாக என்ன சக்திகள் கிடைக்கணுமோ அந்த சக்தி கிடைக்கும். வாயிலேயே அந்த உணவை நல்ல மசிந்து சாப்பிடுங்க, மருத்துவ உலகம் சொல்லுது. இன்னைக்கு லபக்கு 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 அள்ளி அள்ளி அந்த ருசி நாக்கில பட்ட போதும், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவுதான், அப்படியே தொண்டைக்குள்ள இறங்கிடுது. அது உள்ள போய் என்ன செய்யும்? உள்ள இருக்கக்கூடிய அந்த மிஷின், எந்த பொருள் போட்டாலும் அரைச்சு அரைச்சு கீழே தள்ளக்கூடிய மிஷின் எவ்வளவு நாளுக்கு தான் வேலை செய்யும்? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் மிக்சி கிரைண்டரே கெட்டு போயிடுது. இது ஒரு உறுப்பு, ஒரு சாதாரணமான உறுப்பு. அதுல அல்லாஹ் ஒரு திரவத்தை சுரக்க வைக்கிறான், அது ஜீரணமாக்கி வெளியே தள்ளுது. அதுவும் எவ்வளவு காலத்தான் உழைக்கும்? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு கட்டுப்பாடான அந்த உணவு முறை, சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லாக மசிந்து அதை மென்னு சாப்பிட சொல்றான். தண்ணீர் குடிக்கிறீங்களா? உட்கார்ந்து குடிங்க, நின்று குடிப்பதினால் அது இறப்பைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது சொல்றாங்க. சாப்பிடக்கூடிய விஷயம், பானங்களை அருந்தக்கூடிய விஷயத்தினுடைய விளக்கங்கள் கூட இன்னும் சமுதாயத்துக்கு போய் சேரல. மக்கள் அதுல விளக்கம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்காங்க. இதுதான் பெரும் கொண்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஒரு சில உணவுகள் சில பேருக்கு சேராது. சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா சேராது, சில பேருக்கு மட்டன் சாப்பிட்டா சேராது, சில பேருக்கு எண்ணெய் பொருள்கள் சேராது. டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு பிஸ்கெட் கொடுக்காதீங்க, பிஸ்கெட் கொடுத்தா அவங்களுக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் வரதான் செய்யும், வயிற்று வலி ப்ராப்ளம் வரதான் செய்யும். பிஸ்கெட்ல எந்த சத்துமே இல்ல, அதுல முழுக்க முழுக்க கெமிக்கல் தான் இருக்கு. அப்படி சேராதுன்னு சொன்னா அதை கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும், அதுக்கு வழிபடணும். ஏனென்றால் கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட உம்முல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணியினுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல நபி அவங்க வந்திருக்காங்கன்றதுக்கு அந்த பெண்மணி அப்போது அறுத்த புத்தம் புதிய பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு கொலையை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டாங்க. ஒரு பெரிய பேரிச்சம்பளத்தினுடைய கிளை அப்படியே இருக்கு. எனக்கு பேரிச்சம்பளம் வைக்கப்பட்ட உடனே முந்தி அடித்துக் கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பழத்தை எடுத்து சாப்பிடறதுக்காக போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே தடுத்து கையை பிடிச்சிட்டாங்க. என்ன அலி இப்படி செய்றீங்க? சாப்பிடறது தடுக்கல. காரணம் என்னன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பெரிய நோயால பாதிக்கப்பட்டு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் அடைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆஃபியத்தா ஆரோக்கியமாக மாறிக்கிட்டு வராங்க. ஓ அலிய, நீங்க
நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்களே, உடம்பு சரியில்லாம தானே இருந்தீங்க, இப்படி சாப்பிட போறீங்களே? ஆமா யா ரசூலல்லாஹ், எனக்கு உடம்பு சரியில்லை தான், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். நபி அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா இப்பதான் நீ உடம்பு தேறிக்கிட்டு வர, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்க, எனவே இப்ப இந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டா உன் உடம்புக்கு சேராது, அதனால சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேரித்தம்பலம் குர்ஆன் ஹதீஸ்ல முன்னிலைப்படுத்தப்பட்ட உணவுகள்ல, ராஜா உணவுகள்ல அதுவும் ஒன்று, பல நோய்களுக்கான மருந்து. ஆனா இந்த இடத்துல நபி அவங்க சொல்றத நாம கவனிக்கணும். இப்ப நீங்க நோய்வாய்ப்பட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வரீங்க, அலி உங்களுக்கு இந்த பேரித்தம்பலம் இப்போது சேராது, இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முகம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. எப்படி குழந்தைகளுக்கு பிஸ்கெட் தரல, நமக்கு ஆசையாக வைக்கப்பட்ட உணவு நாம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி நம்ம கவலையோடு இருப்போமோ, ஆசாசையாக பேரித்தம்பலத்தை சாப்பிட வந்து அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளம் முகமும் சுருங்கிடுச்சு, கவலையோடு உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டுல இருந்த பெண்மணி வந்த விருந்தாளிகளை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக கோதுமையும் கீரையால் செய்யப்பட்ட உணவை கொண்டு வந்து வச்சாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இதை சாப்பிடுங்க, இது உங்களுக்கு இப்ப நல்லது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக நம்முடைய உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க, யாருக்கு எது சேராதோ அதை சாப்பிடாமல் இருப்பதுதான் நல்லது. அதைத்தான் நாங்க சாப்பிடுவோம் சொன்னா இன்னைக்கு நம்முடைய இயல்பு தன்மை அப்படிதான் ஆகி போயிடுச்சு. இந்த இடத்துல சிறுநீர் கழிக்காதீங்க, இந்த இடத்துல அசுத்தம் செய்யாதீங்க சொன்னா அங்கதான் நம்ம ஆளுங்க போய் செய்வாங்க. இது மட்டன் சாப்பிட்டா எங்களுக்கு மயக்கம் வரும், எங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடும், சுகர் அதிகமாயிடும், இதை சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சுகர் உள்ளவங்க இருக்காங்க, அல்லாஹ் எல்லா நோய்களை விட்டும் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுப்பானாக. சுகர் வந்தவங்களை பார்த்தோம் சொன்னா டீல மட்டும் சக்கரை போட்டு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமான பேர்கள் நான் பார்த்திருக்கேன். டீல மட்டும் சக்கரை போடாதமா, வீட்டுல மக கிட்ட சொல்லுவாங்க, பால்ல சக்கரை போடாதமா, வெறும் பால் சக்கரை போடாம வெறும் டீ சக்கரை போடாம குடிப்பாங்க. ஆனா அதுவே ஸ்வீட் கொண்டு வச்சா 1/4 கிலோ 1/2 கிலோ ஒரே ஆள சாப்பிடுறாங்க. இது என்ன பேணுதல்? இதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க, அலி உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த பேரித்தம்பலம் சாப்பிட்டா உங்க உடம்புக்கு சேராது, அது ஆபத்தாக போயிடும், அதை சாப்பிடாதீங்க சொன்னாங்க. சாப்பிடல. எந்த உணவு சேருமோ அதை சாப்பிடணும், எந்த உணவு எல்லாம் எங்களுக்கு சேராதோ, எங்களுக்கெல்லாம் அலர்ஜியோ எதெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக மருத்துவர்கள் எங்களுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்களோ அதை தவிர்த்தால் தான் நாங்கள் ஆரோக்கியமா இருக்க முடியும். இங்க நஃப்ஸுக்கு இடம் கொடுத்தோம்னு சொன்னா பெருங்கொண்ட நோய்கள் உபாதைகளுக்கு தான் நாம் ஆளாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பாதுகாப்பானாக, நமக்கு அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து ஆரோக்கியத்தை வழங்குவானாக. நோய் சிரமங்கள் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. யா ஷாஃபி, இந்த ஒரு வார்த்தை அதிகமாக ஓதி தண்ணீல ஓதி குடிங்க, எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா ஆகும். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவுக்குரிய ஒரு ஆயத்தாக சூறாவாக இருக்கு. பெரிய பெரிய துஆக்கள் ஓதணும்னு தேவையில்லை. நமக்கு அன்றாடமாக நாம ஓதக்கூடிய தொழுகையில ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், குல் ஹுவல்லாஹ் சூரா. நபி அவங்க நோய்வாய்ப்பட்ட தருணத்துல, நபி அவங்க ஏழாமையில் இருந்த தருணத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து ஓதி பார்த்தாங்க. இதை தான் ஓதி பார்த்தாங்க. சூரா ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ். நபி அவங்க சக்கராத்துடைய வேதனை இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபிக்கு நான் ஓதி அவங்களுடைய கைகளில் ஊதி நபியினுடைய உடலிலே நான் தேய்ச்சி விட்டேன்னு சொல்றாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோய்களுக்கான ஷிஃபாவுக்கான வழி குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட துஆக்கள் இருக்கு, அந்த ஆயத்துகள் இருக்கு. அதை நாம் அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓதி விட்டோம்னு சொன்னா பெருங்கொண்ட நோய்கள் இருந்து நாம பாதுகாக்கப்படுவோம். அதே போல ஒவ்வொரு நோய்க்கும் அதற்கான மருந்து இல்லாம இல்லை. எந்த மருந்திலே அல்லாஹ் ஷிஃபா வைத்திருக்கான்னு தெரியாது. எனவே மருத்துவம் பார்ப்பதும் நபி வழியாகத்தான், குர்ஆன் சொல்லக்கூடிய வழியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பிறந்து கொள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை வழங்குவானாக. யாரெல்லாம் நோய்களிலே சோதனைகளில் அகப்பட்டு இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் விரைவாக ஷிஃபாவை அளித்தருவானாக. கூடிய பருவகால மாற்றத்திலே நோய் நொடிகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் குறிப்பாக நம்முடைய பிள்ளை செல்வங்கள் குழந்தைகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.